manifestation is real and our brain creates the reality. மேனிஃபெஸ்டேஷன் உண்மைதான். நம்மளோட பிரெயினால் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறத க்ரியேட் பண்ண முடியும். அது யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் வந்து அந்த மாதிரி விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது. அது க்ரியேட் ஆகும்போது தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. இன்றைக்கி நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஸோ ரியல் அப்படின்னு. என் கூடயே இருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க, நல்லா டேக் டீப் ப்ரீத், ரிலாக்ஸ், டீப் ப்ரீத் எடுங்க. ஒரு நிமிஷம், ஒரு 2 செகண்ட்ஸ் கண்ணை மூடுங்க. ஒரு 2-3 டைம்ஸ் டீப் ப்ரீத் எடுங்க. ட்ரஸ்ட் மீ, பி வித் மீ. சாக்லேட்ஸ் இல்லை ஸ்வீட்ஸ் ஏதாவது வந்து நினச்சிக்கோங்க. பெல் அடிக்குது உங்கள் வீட்டில், நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஏதோ ஒரு குழந்த சாக்லேட்டோட நிற்கிறா, அவளுக்கு அன்றைக்கி பர்த்டே. அவள் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சாக்லேட் வந்து கொடுக்குறா. யூ ஆர் ஸோ ஹாப்பி டு ரிசீவ் இட். அதை நீங்கள் வாயில் போடுறீங்க, அதை டேஸ்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சோனியாஸ்ரீயை நினைக்கிறீங்க, சோனியாஸ்ரீ சொன்னாங்க இன்றைக்கி நமக்கு ஸ்வீட் கிடைக்கிறது அப்படின்னு. கிடச்சிருச்சு, ஸ்வீட் கிடச்சிது. அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. அதை நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறீங்க. நவ் ஓப்பன் யுவர் ஐஸ். திங்க் ஆஃப் அ சாக்லேட் ஆர் எனி ஸ்வீட். 2-3 நாளுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஸ்வீட்டோ இல்லை சாக்லேட்டோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இதை மேனிஃபெஸ்ட் வந்து பண்ணிட்டீங்க. இது உங்கள் கூட நடந்துருச்சு. உங்களுக்கு ஸ்வீட்டு கிடச்சாச்சு, சாக்லேட் கிடச்சாச்சு. யாராவது இல்லை உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க, போய் ஸ்வீட்டை வாங்கிட்டு வா, சாக்லேட் எனக்கு வேணும். நீங்கள் கொடுப்பீங்க, நீங்களும் சாப்பிடுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நடக்குது, இதோட சயின்ஸ், பிஹைண்ட் தி சயின்ஸ் என்ன, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேனிஃபெஸ்டேஷன் எந்த அளவுக்கு உண்மை, அது எப்படி க்ரியேட் பண்ணலாம், அந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, ஐ வில் டூ மை பெஸ்ட், ஐ வில் கிவ் மை பெஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகமே இட்ஸ் கிரியேட்டட் வித் 2 things. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் மேட்டர். சயின்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஸ்கூலில் வந்து நம்ம எனர்ஜி, மேட்டர் எல்லாமே ஃபிசிக்ஸில் வந்து நம்ம படித்து தான் வந்திருப்போம். ஆல் இந்த ஈவன் 6th 7th சாய்னரன் கூட படிக்கிறான், என் பையன் படிக்கிறான். மேட்டர், எனர்ஜி எல்லாமே. சயின்ஸ் என்ன சொல்லுது? மேட்டர் கேன் கிரியேட் எனர்ஜி கேன் கிரியேட் மேட்டர். இட் கேன் போத் கிரியேட் ஈச் அதர். இதை தானே இல்லை, ரெண்டுமே வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இன்னும் வந்து புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேட்டர்னா என்ன, எனர்ஜினா என்ன? மேட்டர் இஸ் நத்திங் பட் எவ்ரி லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே மேட்டர் தான். இந்த என்வாயரமெண்ட் எவ்ரி திங் இஸ் மேட்டர். நம்ம டச் பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும், இது இருக்குது அப்படின்னு அந்த திங்ஸை நம்ம பார்க்க முடியும். போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், தட் இஸ் மேட்டர். அதை நம்ம பார்க்கறதுனால நம்ம நம்புகிறோம். வாட் இஸ் எனர்ஜி? எனர்ஜி கேன் நாட் பி சீன் பட் வி கேன் ஃபீல். சயின்ஸ் சொல்லுது வி கேன் ஃபீல் எனர்ஜி, போத் குட் எனர்ஜி அண்ட் பேட் எனர்ஜி, குட் காண்டாக்ட் அண்ட் பேட் காண்டாக்ட் எல்லாமே வந்து நம்ம சயின்ஸ்லேயே வந்து இருக்குது. ஸோ ஈவன் தோ வி கேன் நாட் சீ எனர்ஜிஸ், இட் டஸ் நாட் மீன் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நீங்கள் மேட்டர் டு மேட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து இதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்னு. அப்படி பார்த்தா உலகத்தில் எத்தனையோ பேர் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறாங்க. சில பேரால் தான் சக்ஸஸை வந்து அடைய முடியறது, சில பேரால் முடியலை. சில பேர் வந்து அந்த ப்ராசஸில் இருக்காங்க, அடைஞ்சிடுவாங்க, ப்ராசஸில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா மேட்டர் டு மேட்டர் we cannot attract. மேட்டர் டு எனர்ஜி தான் மேனிஃபெஸ்டேஷன் கேன் ஹேப்பன். அதனால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம எனர்ஜி வந்து நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்.
எனர்ஜி கேன் நாட் பி சீன், பட் அது ஃபீல் ஆகும். லைக் அவர் தாட்ஸை நம்ம ப்ரூஃப் பண்ண முடியுமா, நான் இதை தான் நினச்சேன் அப்படின்னு? இல்லை, அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன நினச்சிங்க, எப்படி நினச்சிங்க. நம்மளோட தாட்ஸ், நம்ம என்ன பேசுகிறோம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனர்ஜி தான். நம்ம யார் கூட பழகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், திஸ் இஸ் ஆல் இல்லை. வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் வி ஆர், நம்மளோட கேரக்டர், இது எல்லாமே எனர்ஜி. நம்ம எந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி தரோமா, நெகட்டிவ் எனர்ஜி தரோமா, திஸ் இஸ் ஆல் எனர்ஜிஸ். ஸோ மேட்டர் டு எனர்ஜி தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஹவு மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன்ஸ். ஸோ நம்ம மேட்டர், நம்ம பாடி இருக்குது. ஸோ எனர்ஜி வச்சு நம்ம எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணலாம், மேனிஃபெஸ்டேஷனை எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சொல்ல போனால் எனர்ஜியில் ஸ்மெல் பண்ணுறது கூட எனர்ஜி தான், ஹியர் பண்ணுறது எனர்ஜி தான். we cannot prove like இதுதான், we can't see, can you like இதுதான் நான் ஸ்மெல் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? anything we can prove இல்லை. I smell, I can smell this. so this is a energy. அதை நம்ம பார்க்கல அப்படிங்கிறதுனால வாசனை வரல, நாத்தம் வரலன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி வந்து இருக்கோம், நம்ம யாரோட சேர்றோம், நம்ம பாசிட்டிவாக இருக்கோமா, நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் தான் எனர்ஜி. நம்ம என்ன மாதிரியான எனர்ஜி. ஸோ இதுதான் வந்து திஸ் ஒன்லி எனர்ஜி கிரியேட்ஸ் ஃப்ரீக்குவன்சி. இதை தான் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த மாதிரியான பர்சன், ஹாப்பி பர்சன் இல்லை ரொம்ப ட்ராமா பர்சன், நல்லா போயிட்டுருக்கோம், நல்ல ஹாப்பி ஃபேமிலியாக இருப்பாங்க. ஆனால் அது அவங்க சில பேருக்கு பிடிக்காது. அதில் ஏதாவது ட்ராமா வந்து க்ரியேட் பண்ணணும், அவங்க இதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க அப்படின்னு அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்து இல்லை. பீப்புள் வாண்ட்ஸ் டு டூ ஆல் திஸ் ட்ராமா பிகாஸில் that's their frequency. அண்ட் நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னாலே நமக்கு பொறுமை இல்லாமல் சில பேர் அப்படியே தொஞ்சு போயிடுவாங்க. தட்ஸ் தேர் லோ ஃப்ரீக்குவன்சி. நமக்கு அடுத்தவங்க கிட்டேருந்து இல்லை, ஏதாவது நெகட்டிவிட்டி வந்து, அதாவது பாசிட்டிவே தெரியாது. அவங்கக்கிட்ட இந்த நெகட்டிவிட்டி இருக்குன்னு அதை பற்றியே எல்லா குறைகள் வந்து தெரியும். தட்ஸ் தேர் ஃப்ரீக்குவன்சி. எதுவுமே பாசிட்டிவாகவே தெரியாது, எல்லாமே நெகட்டிவாக. நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாகவும் போகும், ஆனால் அதை நம்ம இக்னோர் பண்ணுவோம். எது நெகட்டிவாக போகிறதோ அது மட்டுமே நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியும். அதுதான் நம்மளோட ஃப்ரீக்குவன்சி. இதுதான் நம்மளோட எனர்ஜி கிரியேட்ஸ் அவர் ஃப்ரீக்குவன்சி. நம்ம என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்கோம். சில பேர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க, ஆனால் சொல்லுவாங்க, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், அண்ட் நான் நிச்சயமாக இல்லை ஒரு நாள் அச்சீவ் வந்து பண்ணுவேன், அந்த லெவலுக்கு ரீச் ஆவேன், பணக்காரன் தான்ப்பா நான், அதெல்லாம் வந்து நீ சொல்லாத, எனக்கு தெரியும் நான் என்ன அப்படின்னு அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருப்பாங்க. அந்த ஆட்டிடியூட், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு ஆட்டிடியூட், அந்த ஃப்ரீக்குவன்சி. அவங்க கீழே விழுந்தாலும் இல்லை, ஒரு நாள் அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லோ ஃப்ரீக்குவன்சியில் அவங்க கிடையாது. அவங்களால வந்து அதில் இருக்க முடியாது. ரேடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ 92.7 அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா உடனே அந்த ஃப்ரீக்குவன்சியில் போயிட்டு நம்ம வந்து ரீச் ஆகிடுறோம். நம்ம வந்து பிக் எஃப்எம் போடுறோம், இல்லை ரேடியோ மிர்ச்சி போடுறோம், சன் மியூசிக் போடுறோம். அந்தந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம செட் பண்ணுறோம், திருகுறோம். நம்ம இந்த சேனலை போட்டுட்டு சன் மியூசிக்கை போட்டுட்டு எனக்கு வந்து பிக் எஃப்எம் வேணும் அப்படின்னா நம்மளால் கேட்க முடியுமா? இல்லை. இது என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்கோ அதுதான். ஆல் இண்டியா ரேடியோ, அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அந்த சேனலை நம்ம வந்து செட் பண்ணாதான், அந்த ஃப்ரீக்குவன்சியில் செட் பண்ணாதான் நம்மளால் அந்த சேனலை வந்து கேட்க முடியும். இட்ஸ் லைக் ரேடியோ, எவ்ரிதிங் இஸ் லைக், இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீக்குவன்சி. Rich people have a frequency, middle class have a frequency, and poor people also have a frequency. ஸோ நம்ம எங்கே பிறந்திருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் நம்மளோட ரியாலிட்டியாக இருக்கலாம். ஆனால் எப்படி வந்து ரியாலிட்டியை மாற்றுறது அப்படின்னா, நம்மளோட ஃப்ரீக்குவன்சியை அந்த லெவலுக்கு நம்ம செட் பண்ணும்போது தான் ரியாலிட்டி மாறும். ஸோ ரியாலிட்டியை மாற்றணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீக்குவன்சியை மாற்றணும். நம்ம ஃப்ரீக்குவன்சியை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பேசிகிட்டு இருக்கோம், யாரோட பழகிட்டு இருக்கோம், நம்ம வார்த்தைகள் எப்படி வருது, நம்ம என்ன யோசிக்கிறோம், இது எல்லாம் நம்ம என்ன எழுதுகிறோம்,
நம்ம எப்படி வந்து நம்மளை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை எப்படி நம்ம செதைச்சிக்கிட்டு இருக்கோம், that is that creates frequency, that will create energy, that அந்த மாதிரி பர்சனாக நீங்கள் வந்து ஆவீங்க. எவ்ரிதிங் இஸ் லைக் ரியாலிட்டியில் இப்போ இல்லாமல் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரியாலிட்டியில் மேட்டரில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மேட்டர் கேன் கிரியேட் எனர்ஜி, அந்த எனர்ஜி கேன் கிரியேட் மேட்டர். அந்த எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணிட்டோன்னா அந்த எனர்ஜி என்ன பண்ணோம் அடுத்தது, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அங்கே தான் வருது. சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் கான்ஷியஸ் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுது, அதை ரியாலிட்டியில் அந்த மேட்டர்லேருந்து எனர்ஜி க்ரியேட் பண்ணிட்டீங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு அந்த மேட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. ஸோ அது ரியாலிட்டியில் வந்துடும். நம்ம வந்து நமக்கு என்ன வேலை அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சியை செட் பண்ணணும், அந்த எனர்ஜியை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட வேலை. அப்போது மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடந்துடும். நம்ம எப்போவுமே இல்லை இது நடக்காது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஒரு காரியத்தில் வந்து இல்லை அவள் நம்மளை விட நல்லா தான் பண்ணுறா, ஸோ அவள் தான் நிறையா டிசர்வ் பண்ணுறா என்னை விடன்னு மனசில் சம்டைம்ஸில் தோணும். அந்த மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்? நீங்கள் அந்த ஃப்ரீக்குவன்சியே உங்களையே நீங்கள் நம்பலை. நீங்கள் வந்து எல்லாருக்குமே இல்லை, அவங்க மனசுக்கு வந்து உண்மை என்னன்னு தெரியும். நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மீடியாக்கராகவே இருங்களேன். நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த எனர்ஜியை வந்து ஃப்ரீக்குவன்சியை வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, அந்த எனர்ஜியை என்னால் முடியுங்கிற அந்த எனர்ஜி எனக்கு கிடச்சிருச்சுன்னு அந்த எனர்ஜியை நீங்கள் செட் பண்ணுங்கள். எல்லாமே முடிஞ்ச மாதிரி இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி டன்னு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம புரிய வைக்கிறோம், நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அப்படி ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது உங்களோட ரியாலிட்டியில் வந்து கிடச்சிடும். சில பேர் இருக்காங்க வெரி லக்கி, ஏன்னா அவங்க அந்த எனர்ஜியில் வந்து இருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 3-4 படம் எடுத்துக்கோங்களேன், அது ஃப்ளாப்பே ஆகும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5வது 6வது படத்துலேருந்து நல்லா நடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு 4 படம் வந்து போனாலும் பரவாயில்ல, பட் தென் தே வில் லேர்ன் இட் ஹவு டு டூ ப்ராப்பர்லி அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அந்த நம்ம அதுக்கு ரெடி ஆகிட்டோமா அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன கோலோ அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். அண்ட் நீங்கள் உங்களை நம்புங்க, இது நடக்கும்னு நம்புங்க. நடந்துருச்சு, நான் அதுதான். இப்போ நீங்கள் ஹீரோயின் ஆகணும்னா நீங்கள் ஹீரோயின் தானே நீங்கள் நினச்சிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒல்லியாக ஆகணும். ஜிம்முக்கு போகிறீங்கன்னா நான் ஒல்லியாக ஆயிட்டேன்னா நான் வந்து மாடல் தானே நினச்சிட்டு ஜிம்முக்கு போங்க. டெஃபினட்டாக இல்லை, அது ஒர்க் ஆகும். பிகாஸ் மேட்டர் கிரியேட்ஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜிலேருந்து மேட்டர் க்ரியேட் ஆகிடும். அந்த எனர்ஜி ஒரு நாள் அந்த ரியாலிட்டியை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ உங்களோட பிஸ்னஸ் டஸ்ட்டாக கூட இருக்கலாம், டஸ்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி கொண்டு வந்து கொடுத்துரும். இட்ஸ் ஆல் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம மைண்டை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோம். அதனால தான் சொல்லுவாங்க ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு. ஃபேக் பண்ணுங்கள் பரவாயில்ல, நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணுங்கள். ஐ ஆம் குட் இன் திஸ், ஐ ஆம் குட் இன் திஸ்ன்னு. அது எப்படி ஆகாதுன்னு நானும் பார்க்குறேன். ஐ ஹோப் இல்லை என்னால் முடிஞ்ச லெவலுக்கு இல்லை உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்கும். அண்ட் ஐ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். ஸ்வீட் கிடச்சிது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும்.